வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தான். February 2019 என்னென்ன புக் வந்து வெளியிடப்பட்டிருக்கா, அதை யார் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிம்பிளிசிட்டி அண்ட் விஸ்டம் அப்படிங்கிற புக்கை வந்து தினேஷ் சஹாரா அவர்கள் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் தான் இந்த புக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அங்கே நடந்த கும்பமேளால தான் இந்த புக் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ சிம்பிளிசிட்டி அண்ட் விஸ்டம் அப்படிங்கிற புக்கு எழுதினவர் வந்து தினேஷ் சஹாரா அவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து ஒரு புக்கு வெளியிட்டிருக்காங்க February 13. அந்த புக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்பியர் ஹெட்டிங் கிளைமேட் சொல்யூஷன்ஸ். அதாவது இந்தியாவில் ஏற்படக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டினால எப்படி வந்து பருவநிலை வந்து மாறுபடுது, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத ஒரு புக்கில் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த புக்கை தான் வந்து மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதோட புக்கோட பேர் ஒரு அமைச்சகம் வெளியிட்ட புக்குங்கிறதுனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா ஸ்பியர் ஹெட்டிங் கிளைமேட் சொல்யூஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்டாண்டட் சேவிங் த ஐடியா ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கு. ஸோ இந்த புக்கை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாள் நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் தான். ஸோ இவர் எழுதின புக்கு தான் வந்து அன்டாண்டட் சேவிங் த ஐடியா ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டாக் ஆன் ஏர் கான்வர்சேஷன்ஸ் வித் ரேடியோ ப்ரெசன்டர்ஸ். ஸோ ரேடியோ ப்ரெசன்டர்ஸ் எஃப்எம்ல பேசுவாங்க இல்லையா, அவங்கள பற்றின ஒரு புக்கு தான் இந்த லெட்ஸ் டாக் ஆன் ஏர் கான்வர்சேஷன் வித் ரேடியோ ப்ரெசன்டர் அப்படிங்கிற புக்கு. ஸோ இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஆனந்த் பக்ஷி அவர்கள். ஸோ ராகேஷ் ஆனந்த் பக்ஷி தான் ரேடியோ ப்ரெசன்டர்ஸ் பற்றின புக்கு எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் மார்க்ஸ் லெஃப்ட் அன்செட் அப்படிங்கிற ஒரு புக்கு. இந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் எழுதியிருப்பாங்க. அவங்க 3 பேருமே சௌதாரி அப்படின்னு முடியும். ஸோ இன்னொருத்தவங்க வந்து காபீர் சௌதாரி, ஸோ அவங்கள எழுத மறந்துட்டேன், மலாய் சௌதாரி, அரிதம் சௌதாரி, இன்னொன்று வந்து காபீர் சௌதாரி. ஸோ உங்க 3 பேர் சேர்ந்து எழுதின புக்கு தான் வாட் மார்க்ஸ் லெஃப்ட் அன்செட். அடுத்து மிக முக்கியமான ஒரு புக்கு வந்து லா ஜஸ்டிஸ் அண்ட் ஜுடிஷியல் பவர், ஜஸ்டிஸ் P.N. பகவதிஸ் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு புக்கு. இது எழுதினவர் வந்து மூல்சந்த் சர்மா அவர்கள் எழுதியிருக்காங்க. February 8 இந்த புக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்கை வெளியிட்டவர் யாரு அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது ஜஸ்டிஸ் நீதி சம்பந்தமா வர்றதுனால இப்போ நம்மளோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ரஞ்சன் கோகாய் அவர்கள் தான் வந்து இந்த புக்கை வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை பெற்றுக்கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குடியரசுத் தலைவர் அவர் தான் வந்து வாங்கிக்கிட்டார். ஸோ வெளியிட்டது வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான ரஞ்சன் கோகாய். ஸோ அந்த புக்கோட பேர் வந்து லா ஜஸ்டிஸ் அண்ட் ஜுடிஷியல் பவர், ஜஸ்டிஸ் P.N. பகவதிஸ் அப்ரோச் அப்படிங்கிற புக்கு. ஆத்தர் வந்து மூல்சந்த் சர்மா. இப்படி கூட கேட்கலாம், அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான ரஞ்சன் கோகாய் வெளியிட்ட புத்தகத்தோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இந்த புக்குகள் மட்டும்தான் February 2019 வெளியிடப்பட்ட புக்குகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.